வணக்க நண்பர்களே, இன்றைய விழிப்புணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மருத்துவம், அதுவும் இந்தியாவில் இல்லாத ஒரு மருத்துவம், இயற்கையான மருத்துவம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்றால் அது பெருமைப்படுகிறேன். எந்த நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது, உக்ரைன் நாட்டில் ஒரு மருத்துவம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுவும் இயற்கையான முறையில். அதிசயமாக இருக்கிறதா? இதோ விளக்கம் கொள்கிறேன். அதாவது அந்த உக்ரைன் நாட்டில் ஆஸ்துமா, மூச்சு திணறல் போன்ற மார்பு சளி, அதாவது நெடுநாள்பட்ட பாதிக்கப்பட்ட சளி, கட்டி சளி, இப்படி நாள்பட்ட சளிகளுக்கு எல்லாமே சரிப்படுத்தக்கூடிய ஒரு அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இது மேலும் பெருமைப்பட வைக்கக்கூடிய ஒன்றாகும். உக்ரைன் நாட்டில் இயற்கையின் அதிசயம், அதாவது உப்பு குகை அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது. அந்த உப்பு குகையில் மூச்சுக்குழாய் நோய்களுக்கு இயற்கையின் அதிசய சிகிச்சை உக்ரைனில் நூற்றாண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமையான ஒரு உப்பு குகை இருந்து வருகிறது. இங்கே இயற்கை மூச்சுக்குழாய் நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கும் விதமாக மாறி உள்ளது. ஆகவே இங்கே நிறைய பேர் போய் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பேர் ஸ்ப்ளியோதெரப்பி. அப்படி என்றால் ஸ்ப்ளியோதெரப்பி. அப்போ இதோட பேர், இதை வச்சு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இதன் மூலமாக அவங்கள வரக்கூடிய ஓபிகளை ஃபஸ்ட்டு அந்த குகைக்கு கூட்டு போகிறாங்க, அழைக்கப்படுறாங்க. அதாவது அந்த குகை இருக்கக்கூடிய இடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமிக்கு அடியில், தரைக்கு அடியில் அந்த குகையை அமைச்சு வச்சுருக்கிறாங்க. அதாவது அந்த குகைக்குள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா, ஒரு சேர் மாதிரி, வீல் சேர் மாதிரி நல்லா இருக்குது. அப்படின்னா சாயவலாக அப்படி படுத்துட்டு இருக்கிற மாதிரி அப்படி ஒரு 2 அடிக்கு வித்தியாசத்தில் போட்டிருக்கிறாங்க. 2 அடியில் வித்தியாசத்தில் மேக்ஸிமம் ஒரு 20 பேர் படுக்கிற அளவுக்கு அந்த ரூம் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நாம் அங்கு சென்று இருக்கும்போது முதல்ல கிடைக்கக்கூடியது தூய்மையான காற்று. அந்த உப்பு வடிவத்தில் அங்கே பெரும்பாலும் தூய்மையான காற்று கிடைக்கிது. இன்றைக்கி உலகத்தில் தூய்மையான காற்று எங்கே இருக்குது? இல்லை. அப்போது அந்த தூய்மையான காற்று, அந்த உப்போட உதிரிகள், இது எல்லாமே நம்முடைய மூச்சுக்குழாயில் போய் நம்மளோட சளியிலிருந்து, மார்பு சளியிலிருந்து, ஆஸ்துமாவில் இருந்து, மூச்சுக்குழாய், மூச்சு விடுறதுக்கே சிரமமாக இருக்கிறவங்க, இது எல்லாமே அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகுது. இதன் மூலமாக தெளிவு கிடைக்கிறது, மனம் அழுத்தம் மாறுகிறது, மன சுமைகள் மாறுகிறது, உடலில் பலவித நோய்களையும் சரி செய்து ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகின்ற ஒரு இயற்கையான சொல்யூஷன் கிடைக்கிறது என்றால் அது இந்த உக்ரைனில் மட்டும்தான் இருக்கிறது என்று பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன். ஏன் இந்தியாவுக்கு இது போன்ற இயற்கையான இதை கொண்டு வரலாம் இல்லையா? ஆக மத்திய அரசாங்கத்துக்கு நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் எஸ். பழனி சார்பாக இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். எவ்வளவு செலவானாலும் பரி, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இதை வைத்தால் நோய்களையே விரட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பொருந்தும் என்பதுதான் என்னுடைய விளக்கமாக செய்கிறது. ஆகவே இந்த மருத்துவமனைகள் எல்லாருமே நம்முடைய உயிரை காப்பாற்றுவதற்கு இருந்தாலும், இருப்பினும் இது போன்ற இயற்கையான செய்யப்பட்ட இதன் மூலமாக எத்தனையோ உயிர்கள் பாதுகாக்கப்படலாம். காற்று எவ்வளோ மாசு காற்று நல்ல மாசான ஒரு சுத்தமான காற்று கிடைக்கும்னா அந்த இடத்துல கிடைக்குது. அதனால் இதை ஒரு திட்டத்தின் கீழ் கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.